இனி விரிவான செய்திகள். புதுவையில் உரிமமில்லாமல் இயங்கிய மருந்து தொழிற்சாலைகள், விடிய விடிய சோதனை செய்த மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகளை பறிமுதல் செய்த சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பு மற்றும் புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டு துறையினர் புதுவையில் பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வில் மேட்டுப்பாளையம் தொழிற்சாலை வளாகத்தில் அதிகாலை வரை நடைபெற்ற சோதனைகள் உரிமமின்றி 99,47,000 ரூபாய் மதிப்பிலான கேப்சூல்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கேப்சூல்கள் புதுச்சேரி பிச்சைவிரான்பேட்டை சேர்ந்த நேச்சுரல்ஸ் கேப்சூல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து விற்பனை செய்யப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னையை சேர்ந்த நெபுலை பார்மசியூட்டிகல்ஸ் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஃபேபுலஸ் லைஃப் சயின்ஸ் மூலம் தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டிருந்த பிரைமரி பேக்கிங் செய்யப்பட்ட மாத்திரைகள், அலுமினிய ஃபாயில்கள் மற்றும் அட்டை பெட்டிகளும் கைப்பற்றப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் இன்று ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஆய்வின் பொழுது மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பின் அதிகாரிகளான மருந்துகள் ஆய்வாளர்கள் சக்திவேல், தேவகிரி, புஷ்பராஜ், புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வாளர்கள் இந்துமதி, ஜெனிஃபர், அன்பரசி, கிராம நிர்வாக அதிகாரிகளான அன்பரசன், உமா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் தலைமையில் கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாள் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் முன்னதாகவே பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பாஜக பிரமுகர் ஹாப்பி இன் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளருமான கார்த்திகேயன் தலைமையில் ரயில் நிலையம் அருகே உள்ள கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடூழி வாழ்க வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அவரது துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பாஜகவினர் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு மரக்கன்றுகளை வழங்கினார். டெல்லி சென்றுள்ள சபாநாயகர் செல்வம் மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறை இணை அமைச்சர் ஜார்ஜ் சூரியனை சந்தித்து டூனா மீன்பிடி துறைமுகம் திட்டத்தை நிறைவேற்ற கோரிக்கை கடிதம் அளித்தார். அந்த கடிதத்தில் புதுச்சேரி மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி முறைகள், போதுமான உட்கட்டமைப்பு இல்லாதது மற்றும் நிலையற்ற சந்தை நிலைமைகள் ஆகியவற்றால் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றனர். மீனவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு மணவெளி தொகுதி, நல்லவாடு, கடலோர பகுதிகள் டூனா மீன்பிடி துறைமுக திட்டத்தை நிறுவுவதற்கு பரிசீலனை செய்ய வேண்டும். இந்த திட்டம் ஆழ்கடல் சூறை மீன்பிடித்தலுக்கான அதிநவீன உட்கட்டமைப்பை வழங்குவதன் மூலம் உள்ளூர் மீன்பிடி தொழில் மேம்படுத்தப்படும். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையால் நல்லவாடு கடலோர பகுதிகள் மீன் இறங்குதள மையத்திற்கான உட்கட்டமைப்பு மேம்பாடு பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதனுடன் டூனா மீன்பிடி துறைமுகம் திட்டத்தை நிறைவேற்றவும் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பரிசீலித்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. ராஜ்நாத் சிங்குடன் சந்திப்பு முன்னதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சபாநாயகர் செல்வம் சந்தித்து பேசினார். தொடர்ந்து மத்திய தொழிலாளர் நலம் மற்றும் விளையாட்டு இளைஞர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையை தரம் உயர்த்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுவையில் உள்ள விளையாட்டு வீரர்களின் நலன் கருதி புதிய விளையாட்டு மைதானங்கள் அமைக்க சிறப்பு மானிய தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். தொடர்ந்து மத்திய அமைச்சர் முருகனை சந்தித்து பேசி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். பின் நேற்று இரவு சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி திரும்பினார். பாஜக தலைவர்கள் அவமதிப்பு செய்த காங்கிரஸ் முன்னாள் அரசு கொறடா மீது நடவடிக்கை எடுக்க கோரி சீனியர் எஸ்பி அலுவலகத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணனிடம் பாஜக மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி தலைமையில் நிர்வாகிகள் புகார் அளித்தனர். அம்மனுவில் பிரதமர் நரேந்திர மோடி தாயாரை விமர்சனம் செய்த லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை கண்டித்து மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ஊர்வலம் நடைபெற்றது.
அதற்கு காங்கிரஸ் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் காங்கிரஸ் அலுவலகத்தில் பாஜக தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகளை பொது அமைதிக்கு சீர்குலைக்கும் வகையில் காணொலி மூலம் வெளிப்படையாக பேசி சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். அதில் எங்கள் கட்சியினரை அவமதித்தும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையிலும் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மக்களிடம் விரோதம் மற்றும் கலவரம் ஏற்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார். அவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. அப்பொழுது நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மகளிர் அணி பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி, பிரியா, துணைத் தலைவர் தனலட்சுமி, மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த் பாஸ்கர், குப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். அமுத சுரபி மேலாண் இயக்குனர் மற்றும் இணை மேலாண் இயக்குனர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் காவல்துறை இயக்குநரை சந்தித்து புகார் மனு அளிக்கப்பட்டது. புதுவை அரசின் சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆணைகளின் மதிக்காமல் அமுத சுரபி மருந்து கடை பெயர் பலகை ஆங்கிலத்தில் அமைத்தும் அமுத சுரபி ஊழியர்களை தூண்டிவிட்டு பொதுமக்கள், நோயாளிகளுக்கு பெருத்த இன்னலை ஏற்படுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் மீது அவதூறுகளை பரப்பியும் இருமாப்போடு நடந்து கொண்ட அமுத சுரபி மேலாண் இயக்குனர் ஐயப்பன் மற்றும் இணை மேலாண் இயக்குனர் சுரேஷ் ஆகியோர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கூட்டுறவுத்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குநர் ஆகியோரிடம் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் தலைவர் பாவனன் தலைமையில் புகார் மடல்கள் அளிக்கப்பட்டது. அப்பொழுது பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், பொருளாளர் சுகுமாரன், நெறியாளர் பேராசிரியர் முனைவர் இளங்கோ, துணை பொதுச் செயலாளர் ஆறு செல்வம், அமைப்பு செயலாளர் தீனா, மாநில செயலாளர் தீந்தமிழன் மற்றும் ஐயப்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் தெற்கு வடக்கு பகுதியில் கிடப்பில் போடப்பட்ட தூண்டில் முள்வளைவு அமைக்கும் பணியினை மீண்டும் துவக்கி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமென திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் வடக்கு தெற்கு பகுதிகளில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வலியுறுத்தி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மீனவர்களுடன் சென்று முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் வடக்கு தெற்கு கடற்கரை பகுதிகள் கடந்த ஆட்சி காலத்தில் 2008ஆம் ஆண்டு சுமார் 8,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணி துவங்கி வைக்கப்பட்டது. எதிர்பாராத விதமாக தமிழக எல்லை பகுதியில் உள்ள ஒரு சில அமைப்புகள் நீதிமன்றத்தை நாடியதால் பணி தடைப்பட்டு தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. ஆனால் முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு தெற்கு கடலோர பகுதியில் தூண்டில் முள் அமைக்கும் பணி கிடப்பிலே உள்ளது. இதனால் மீனவர்கள் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகி தொடர்ந்து ஏற்பட்டு வரும் கடல் அரிப்புகளால் மீனவர்கள் பெரும் சேதங்களை சந்தித்து வருகின்றனர். எனவே மீனவர்களின் துயரை துடைக்கும் வகையில் சோலை நகர் தெற்கு வடக்கு பகுதி கடற்கரையில் கிடப்பில் போடப்பட்ட தூண்டில் முள்வளம் அமைக்கும் பணிகளை மீண்டும் துவக்கி மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்ற கட்சி சார்பாக சோலை நகர் வடக்கு தெற்கு மீனவ பொதுமக்களுடன் சேர்ந்து முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இப்பரிசோதனை செய்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் உறுதியளித்தார். இதில் சோலை நகர் தெற்கு பகுதி பஞ்சாயத்தாரும் வடக்கு தெரு மீனவ மக்களும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் உடனிருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள வீரன் கோவில் வீதிக்கு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சீரிய முயற்சி எடுத்து தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மணவெளி தொகுதியில் உள்ள புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள வீரன் கோவில் வீதிக்கு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகளை துவங்க அரசாணை பெற்று தந்தார். அதன்படி இப்பணிகளை துவங்கும் முகாமாக இன்று காலை அந்த பகுதியில் நடைபெற பூமி பூஜையின் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்தாளர், தொகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வரும் 5ஆம் தேதி மிலாடி நபியை முன்னிட்டு அனைத்து மதுபான கடைகள், சாராய கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதியன்று மிலாடி நபி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால்துறை ஆணையர் ஆணைப்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து மதுபான கடைகள் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மதுக்கடைகளும், மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் ஆகியவை மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும்
அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்றும் அறிவிக்கப்படுகிறது. மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதி மக்களின் நலனுக்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அரியாங்குப்பம் சிக்னலில் 4 புறமும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு அதனை காவல்துறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கர், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, புதுச்சேரி தெற்கு பிரிவு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவட்சலம், புதுச்சேரி தெற்கு பிரிவு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் செல்வம், ஆய்வாளர்கள் ஆறுமுகம், தன்வந்திரி, புது உதவி ஆய்வாளர்கள் முருகானந்தம், பாஸ்கர், புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு, அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன், செயலாளர் சந்துரு, பொருளாளர் சீதாராமன், கௌரவ தலைவர் நரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காணிப்பு கேமராவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நல்லாசிரியர் விருது பெறும் 21 பேர் கொண்ட பெயர் பட்டியலை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. ஆசிரியர்களை ஊக்குவிக்கவும் அவர்களின் கற்பித்தல் பணியின் சாதனைகளை பாராட்டி ஆண்டுதோறும் 4 பேருக்கு ராதாகிருஷ்ணன் விருது, 7 பேருக்கு முதல்வரின் சிறப்பு விருது, 10 பேருக்கு கல்வி அமைச்சரின் வட்டார விருது ஆசிரியர் தினத்தன்று வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருது பட்டியலை பள்ளிக்கல்வித்துறை நேற்று வெளியிட்டுள்ளது. ராதாகிருஷ்ணன் விருது தட்டாஞ்சாவடி அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியர் நித்யா, காரைக்கால் டிஆர் பட்டினம் அரசு பொது துவக்கப்பள்ளி ஆசிரியர் அன்புச்செல்வி, முத்திரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் ஸ்ரீராம், கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் ரமேஷ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். முதல்வர் சிறப்பு விருது மொழிப்பிரிவில் புதுச்சேரி கல்விக் கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் ஜஸ்டின் ஆர்கேதாஸ், வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் பத்மாவதி, திருக்கனூர் அரசு பெண்கள் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கற்பகாம்பாள், சபரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் துவக்கப்பள்ளி ஆசிரியர் வள்ளி, வில்லியனூர் தட்டாஞ்சாவடி அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியர் பாரதி ராஜா, காரைக்கால் வடமரைக்காடு அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியர் ரஹமத்துநீசா, கல்வி அமைச்சர் வட்டார விருது சுல்தான்பேட்டை கன்னியமிகு காயத்தே மில்லாத அரசு மேல்நிலைப்பள்ளி கலைப்பிரிவு ஆசிரியர் ஆனந்தராஜு, முத்தியால்பேட்டை அரசு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாலமுருகன், எல்லைப்பிள்ளைச்சாவடி அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியர் ஆர்த்தி, தட்டாஞ்சாவடி அரசு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா, பிள்ளைச்சாவடி வரதன் அரசு நடுநிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் சுப்பிரமணியன் என்கின்ற சுரேஷ், வில்லியனூர் மணவெளி அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியர் ராஜதிலகம், முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் தேவகுமாரி, காரைக்கால் வடமரைக்காடு காமராஜர் அரசு உயர்நிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் பிரதாப், கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் விஸ்வேஸ்வரமூர்த்தி, மாகிப்பள்ளூர் VN புருஷோத்தமன் அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் ஸ்நேகபிரபா, ஏனாம் ராஜீவ்காந்தி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கமடி பிரபாகர ராவ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இன்று திருவாரூர் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது துணைநிலை ஆளுநரின் துணைவியார் பீனா கைலாஷ் உடனிருந்தார். உப்பளம் தொகுதி திப்ராயப்பேட்டையில் பாதாள மின் இணைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்ராயப்பேட்டை பகுதியில் பாதாள மின் இணைப்பு பணிகள் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முன்னெடுப்பால் துவங்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்திய அவர் அப்பகுதியில் மேலே இருக்கும் மின் இணைப்புகளை அகற்றி அங்குள்ள 23 வீடுகளுக்கு பாதாள மின் இணைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது நாளை முதல் துவங்கும் என உறுதிப்படுத்தினார். பின்னர் மக்களிடம் உரையாற்றிய அவர் இப்பணிகள் முடிந்தவுடன் சாலை அமைத்து கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அப்பகுதி மக்கள் தங்களின் கோரிக்கையை ஏற்று உடனடி நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தனர். அப்பொழுது திமுக செயலாளர் சக்திவேல், திமுக பிரமுகர் தணிகாச்சலம், தொகுதி கிளை செயலாளர் ரவிக்குமார், ராகேஷ், மோரிஸ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். RTO ஈச்சலான் என்ற லிங்க் யாரும் தொட வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வாட்ஸ்அப் குழுக்களிலோ அல்லது தெரியாத நபர்களிடமிருந்தோ ஆர்டிஓ ஈச்சலான் என்கின்ற போக்குவரத்து விதிமீறல் அபராதம் செலுத்துமாறு லிங்க் ஒன்று அனைவருக்கும் பகிரப்படுகிறது. அதனை நீங்கள் தொட்டாலோ அல்லது உள்ளே சென்று உங்களது தகவலை பதிவிட்டாலோ உங்களது பணத்தினை இழக்க நேரிடும். அதனால் யாரும் இத்தகைய ஆர்டிஓ ஈச்சலான் என்ற லிங்கை தொட வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு காமராஜர் கல்வி வீடு கட்டும் திட்டத்தில் மானிய தொகை விண்ணப்பித்த மடவெளி தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் நிதியுதவி பெறும் ஆணையினை வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 15 ஆண்டுகளுக்கு முன்பு விண்ணப்பித்த மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 24 நபர்களுக்கு இரண்டாவது, மூன்றாவது தவணை தொகையாக 7,60,000 ரூபாய் மானிய தொகைக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் உதயகுமார், கள ஆய்வாளர் மில்கிஸ்தாஸ், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ரெட்டியார் மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், பொதுக்குழு உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி, சக்தி பாலன், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், ஆண்டியார்பாளையம் ராஜா, நடராஜன், தினகரன், திருமால், சசி, எஸ் குமரன், குமரசாமி, பிரபு, சரவணன், சகயராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் 2 நாள் பயிற்சி கருத்தரங்கம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நேற்று துவங்கியது. கருத்தரங்கை சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் துவக்கி வைத்தார். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மூத்த ஆலோசகர் புரோச்சி சிங், திட்டப்பணி தலைவர் ராகுல் யாதவ் ஆகியோர் கர்ப்பகால பராமரிப்பு மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்து விளக்கமளித்தார். மாநில சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு அதிகாரி சந்திரபோகன் RCH செயலியின் பயன்பாடுகள் குறித்து பயிற்சி அளித்தார். கருத்தரங்கில் கர்ப்பிணி பெண்கள் பதிவு செய்வது முதல் பிரசவ காலம், குழந்தை பராமரிப்பு, பிரசவ பெண் கால கண்காணிப்பு, கருத்தடை சாதனம் உபயோகிப்பு, பிறந்த குழந்தைகளை 2 ஆண்டுகள் வரை வீட்டில் சென்று கண்காணிப்பது உள்ளிட்டவற்றை மத்திய அரசின் கர்ப்பகால பராமரிப்பு, குழந்தை ஆரோக்கியம் மற்றும் 2.4 திட்டத்தின் செயலி மூலம் கணினி முறையில் பதிவு செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இச்செயலியில் பதிவு செய்வதன் மூலம் கண்காணித்து கவனம் செலுத்துவதால் தாய் மற்றும் குழந்தை இறப்புகளை குறைக்க முடியும். கருத்தரங்கில் காரைக்கால் துணை இயக்குநர்கள், தரவு மேலாளர்கள், காரைக்கால் ஏனாம் பிராந்திய துணை இயக்குநர்கள், புதுவை ஆரம்ப சுகாதார மையத்தின் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் AMS சுப்பிரமணியனின் 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி MASS தொண்டு அறக்கட்டளை சார்பில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MAS சுப்பிரமணியன் 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா மரப்பாலத்தில் நடைபெற்றது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் MASS குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சுயமரியாதை சுடர் MA சண்முகம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலின் 54வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஹயக்ரீவ பெருமாள் ராஜ அலங்காரத்தில் யானை வாகன திருவீதி உலா வந்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு 54வது பிரம்மோற்சவ விழா 28ஆம் தேதி தவஜாரோஹானம் என்கின்ற கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து தினம்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி வருகிறார். அதைத் தொடர்ந்து நேற்றிரவு ஹயக்ரீவர் பெருமாள் ராஜஅலங்காரத்தில் யானை வாகன சேவைகள் திருவீதி விழா நடைபெற்றது. தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் வேத பாராயணம், மாட பாக பாட மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களால் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமானை வழிபட்டு சென்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.